நெட்டையும் வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது அவனை. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போறேன்ட்டு ஒரு நாள் கூட்டு போக வழி இல்ல. ஒரே ஊரை சுத்துறான், வீட்டுல வந்து திங்குறான், தூங்குறான், ஊரை சுத்துறான், இதே தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மள ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போகாம அவனை விடவே கூடாது. சி, இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேட்டு ஆசைப்பட்டு கூட்டு போக சொன்னேன். கூட்டு போக சொல்லி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, இன்னும் கூட்டு போக வழியே காணும். ஆனா இவன் மட்டும் நல்லா ஒவ்வொரு ஐஸ்கிரீம் பார்லா போய் நல்லா தின்னுட்டு வரான். என்ன சைத்தான் படம் எடுத்து வாசல்ல உட்கார்ந்துட்டு கிடக்க சரியில்லையே. யோ நெட்ட, நல்ல ஊரை சோபாரிட்டு வந்துட்டியா? தெரியும்டி தெரியும், தான் ஆரம்பிச்சிட்டல. இன்னைக்கு என்ன கதை வச்சிருக்கான்னு தெரியலையே. சொல்லுமா சின்ன பொண்ணு, என்னாச்சு? யோ நெட்ட, கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருக்காயா? சொன்ன வாக்க காப்பாத்துறியா? ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போறேன்னு ஒரே ஏமாத்திட்டு தான் தெரியற. ஒரு நாளும் கூட்டு போன வழி இல்ல. ஆமா, இவள ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போனாலும் விளங்க தான் செய்யும். அங்க அளப்பு பிடிச்சிக்கிட்டு அவ்வளத்தையும் வாங்குவா. எவன் பில்ல கட்டுவான்? பேசாம ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஏமாத்தி அனுப்பி வச்சிட வேண்டியதுதான் ஒத்தையில போன்ட்டு. சின்ன பொண்ணு, மாமாக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிட்டு பத்துக்க, அதான் உன்னை கூட்டு போக முடியல. ஆமா, இப்படி சொல்லியே மாசத்தையும் வருஷத்தையும் கடத்திட்டு திரி. சின்ன பொண்ணு, உன்னை அப்பவே கூட்டு போனோன்ட்டு அங்க போய் டிராயர்ல உனக்கு 500 ரூபாய் வச்சிருக்கேன் பத்துக்க. ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போனோன்ட்டு டைம் தான் கிடைக்கல. நீ வேணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுறியா? என்ன நெட்ட மாமா சொல்றியே? எனக்காண்டி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு 500 ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்களா? நெட்டச்சு எப்படி பல்ல காட்டுது பேரு. ஆமா சின்ன பொண்ணு, உனக்காண்டி தான் எடுத்து வச்சிருக்கேன். மாமாக்கு டைம் இல்ல, யாரையாச்சும் கூட்டு போய் சாப்பிட்டு சரியா? ஏன் நெட்ட மாமா, ரொம்ப தேங்க்ஸ்யா. கழுத எப்படி நடிக்குது பாரு. யோ நெட்ட மாமா, நான் போய் காசு எடுத்துட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். சரியா? டாடா, பை பை. எப்பா ஒரு வழியா சைத்தான் ஓடிட்டு, இனிமேட்டு நம்ம வீட்டுக்குள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். போய் தொலையட்டும். 500 ரூபாய் போனாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா இருந்தாலும் சரிதான். என் அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் MBA படிச்ச படிப்புக்கும் என் கிறகம் இவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பொண்ணை பெத்து போட சொன்னா தேவதையை பெத்து போட்டிருக்காங்கப்பா. யார் அந்த தேவதை? வேற யாரு? நான் தான். அடைச்சி வாயில நல்லா அசிங்கமா வந்துட போகுது. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அதுவாடி, எங்க நெட்ட மாமாவும் ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போச்சனே பாத்துக்க. அவர் வேலை இருக்குன்னு கூப்பிட்டே போல. அதான் இன்னைக்கு கையில 500 ரூபாய் தந்து, நீ வேணா போய் சாப்பிட்டுக்க சின்ன பொண்ணு, எனக்கு வேலை இருக்கு, உன் ஃப்ரெண்டை வேணா யாரையாவது கூட்டு போய்க்க நாங்க துணைக்கி. அதான் சரி, நம்மளுக்கு ஏத்தாலும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன். நீ வரியா? ஐஸ்கிரீம் சாப்பிட வேணா போயிட்டு வருவோமாடி? என்னது ஐஸ்கிரீமா? வாசியில வாங்கி தந்தா நான் ஏன்டி வேண்டான்னு சொல்ல போறேன்? அதானே. வா சின்ன பொண்ணு போவோம், உடனே கிளம்பிடுறேன். இருடி, லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு வந்துடுறேன். ஒன்னும் போடாண்டா, நல்லாதான் இருக்கு முகரக்கட்டை. வா அப்படியே போவோம். ஏ சின்ன பொண்ணு, இந்த டவுன்லயே பெரிய ஐஸ்கிரீம் பார்லர் ஒண்ணு இருக்குல்ல, அங்க கூட்டு போடி. ஆமா, இருக்கிற 500 ரூபாய்க்கு உள்ள போறதுக்கே 500 ரூபாய் செலவாயிரம் போல. வேற இதுல அங்க போயிட்டு எங்க ஐஸ்கிரீம் திங்க? ஏடி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி அந்த பெரிய பெரிய கடையில எல்லாம் போய் ஐஸ்கிரீம் திங்கணும்ட்டு. சரி வா வா, உன் ஆசையம் வெங்கட்பானே, வா போய் தும்போம். குளு குளு ஐஸ்கிரீம், இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். அட ஒத்த ரோசா, வாயை மூடிட்டு வாடி, சும்மா கத்திட்டு கிடக்காத ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ட்டு மூட்டு வா. சரி சின்ன பொண்ணு. அடியாத்தி, என்ன பெரிய கடையா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்ததே ரெடி. எப்படி அடிக்க வச்சிருக்கானுங்க பாரு, நல்ல பெரிய கடை. என்ன? ஆமா ஒத்த ரோசா, ஆனா அந்த கடையை பத்தியா வெறிச்சோடி கிடைக்குது. ஒருவேளை இங்க இருக்க ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருக்காதோ? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ உங்க ஊர்ல ஐஸ்கிரீம்லாம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன்டி. அதாண்டி யாரும் வராம இருக்காவ. ஏ குந்தாணி, இங்க வேற 500 ரூபா தான் இருக்கு, பேசாம பேருவோமாடி. ஏ சின்ன பொண்ணு, உள்ள வந்துட்டோம். எல்லா ஐஸ்கிரீமும் டேஸ்ட் பார்த்துட்டு பேருவோண்டி. 500 ரூபாய்க்குள்ள எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். சரி வா, ஓவரா ஆசைப்படுற, வா வா. என்னம்மா கடையை கட்டி வச்சிருக்கானுங்க பாரு, 1 கோடிக்கு மேல தேரம் போலயே. கடையில ஒத்த ஆளு கூட இல்ல, எவனாச்சும் திருடிட்டு போனா கூட கண்டுக்க மாட்டானுங்க போல. ஏ சின்ன பொண்ணு, அங்கங்க CCTV கேமரா வச்சிருக்கானுங்க பாரு, இதுக்கு மேல என்னடி வேணும்? அதுவும் கரெக்ட் தான். அந்த மாதிரி பெரிய கடையில எல்லாம் இப்ப எங்க ஆட்கள் இருக்குங்க, அங்கங்க CCTV கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிடுறானுங்க. ஆமா சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு, இங்க வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, ஒருத்தனையும் காணோம். ஆமா ஒத்தரசா, அதாண்டி நானும் தேடிட்டு இருக்கேன். மேடம், உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? ஏ சின்ன பொண்ணு, இந்தா வந்துட்டாண்டி. என்னப்பா நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஒரு ஆள் கூட இல்ல. மேடம், உள்ள கொஞ்சம் ஒர்க் இருந்து மேடம், அதான் லேட் ஆயிட்டு. நீங்க என்ன ஐஸ்கிரீம்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன். எப்பா தம்பி, கோன் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், வேற குல்ஃபி, இந்த மாதிரி எல்லா ஐஸும் எடுத்துட்டு வாப்பா. என்னது கோன் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸா? என்ன மேடம் சொல்றீங்க? என்ன தம்பி, இந்த ஐஸ் கூட உனக்கு தெரியாதா? எல்லாம் குச்சில வச்சு 5 ரூபாய்க்கு தருவாங்கல்ல, தெருவுல எல்லாம் வித்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஐஸ் எடுத்துட்டு வாப்பா. ஐயே, இவ வேற. என்னமா நீ இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா? அதெல்லாம் வெளியே தான் கிடைக்கும். இவ்வளவு பெரிய கடை இருக்கு, இந்த கடையில ஐஸ்கிரீம் இல்லையாக்கும்? நாங்க கேட்ட ஐஸ்கிரீம் கூட கிடைக்கல, வெளியே தான் இருக்குங்க. என்னப்பா வச்சு கடை வச்சு நடத்திட்டு அடக்கிய? எப்பா தம்பி, இங்க இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு செட் எடுத்துட்டு வந்துருப்பா. என்னது, எல்லா ஐஸ்கிரீமையும் ஒவ்வொரு செட்டா?
சரிங்க மேடம், எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வெயிட்டான கஸ்டமர் தான் போல, இன்னைக்கு நல்லா கவனிச்சு விட்டுறணும். சின்ன பொண்ணு இருக்கிற எல்லா செட்லயும் ஐஸ்கிரீம் சொல்லியாச்சுடி, எல்லாமே நம்ம டேபிளுக்கு வந்துரும். இன்னைக்கு ஒரு பிடி. ஆமா வாசில வாங்கி தந்தாதான் நீ நல்லா திம்பிய, வேற என்ன? சின்ன பொண்ணு உண்மையாவே 500 ரூபா தான் வச்சிருக்கியோடி? ஆமாடி 500 ரூபா தாண்டி எங்க நெட்ட மாமா தந்தாவ. ஏடி அவ்வளவு ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கனே, காசு கீசு நிறைய வந்துட்டு என்னடி பண்றது? ஒருவேளை ஐஸ்கிரீம் செய்ய விட்டுருவானுங்களோ? குந்தாணி விடு பாத்துக்கலாம், ஆசை தீர ஃபர்ஸ்ட் தும்போம். சின்ன பொண்ணு அங்க பாரு, ஒரு 2 பசங்க வரானுங்க பாரு. அந்த ஆளு ஆணு வாயை பொழுதுட்டு பாக்காத. உனக்கு என்ன ஐஸ்கிரீம்ல வேணும்? நார்மலா கோன் ஐஸ் போதும்ல. சரிம்ல, அப்ப வெயிட் வந்தா சொல்லிடுறேன். ஒத்தரோசா அங்க பாருடி, ஐஸ்கிரீமே எவ்வளவு தூக்கிட்டு வரான் பாரு, பார்த்தாலே நாக்கு ஊறுது. மேடம் நீங்க கேட்ட எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்பா தம்பி சீக்கிரம் தாப்பா. இந்தா கொண்டு வரேன்க்கோ, அவசரப்படாதீங்க. சின்ன பொண்ணு இவ்வளவு ஐஸ்கிரீமே வாழ்க்கையில பார்த்தது இல்லடி. எப்பா பார்த்தாலே நாக்கு ஊறுதே. ஆமா ஒத்தரோசா, வாடி தும்போம். சார் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? 2 கோன் ஐஸ்கிரீம் கொண்டு வாப்பா. ஓகே சார். அங்க பாருல எப்படி திங்காளு பாரு, எவ்வளவு ஐஸ்கிரீம் வச்சு தின்னுட்டு அடக்காளுவே. ஆமாம்ல, இப்படி தின்னா வயிறு கீறு வலிக்காத, அப்படி திங்காளுவே. சரி தின்னுட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன பாரு, எம்மா கண்ணே கூசுது எனக்கு. சின்ன பொண்ணு அவனுங்க நம்மள தாண்டி பார்த்து ஏதோ சொல்றானுங்க. குந்தாணி உனக்கு வேற வேலையே இல்லையோ, ஏன் அவன் வழியே பார்த்துட்டு அடக்கா, இங்க முன்னாடி இருக்க ஐஸ்கிரீமை பார்த்து தின்னுடி. சரி சின்ன பொண்ணு, இந்தாங்க சார் நீங்க கேட்ட கோன் ஐஸ். தேங்க்ஸ்பா. ஒத்தரோசா நம்மளாச்சும் பரவாயில்லடி, இவ்வளவு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கோம், அவனுங்களை பாரு 2 கோன் ஐஸ் வாங்கி வச்சிருக்கானுங்க. சின்ன பொண்ணு இப்பவே வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிட்டடி, சாப்பிடவே முடியலடி. குந்தாணி இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, தின்னு முடிச்சிரும் சீக்கிரமா. வேஸ்ட் பண்ணாதடி, இந்த மாதிரி எப்பவாச்சும் ஒருக்கா தான் கிடைக்கும், அப்ப நல்லா கிடைக்கும் போது நல்லா அமுக்கு அமுக்குன்னு தின்னுக்கிடணும். சரி சின்ன பொண்ணு. எப்படி திங்காளுவோ பாருல. ஆமால, நம்ம கூட இவ்வளவு தின்னுக்கிட மாட்டோம், அவ்வளவு அப்படி திங்காளுவ, ஏதோ ஐஸ்கிரீம் கண்ணுலயே காணாத மாதிரி. தம்பி பில் எடுத்துட்டு வாப்பா. மேடம் இந்தாங்க. ஒத்தரோசா என்னடி வாய ஆணு பொழந்துட்டு பாத்துட்டு கிடக்கா, எவ்வளவு வந்திருக்கு? சின்ன பொண்ணு 15,000 வந்திருக்குடி. என்னடி சொல்ற, 15,000-மா? ஆமா சின்ன பொண்ணு, என்னடி பண்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம வேற 500 ரூபா தானே வச்சிருக்கோம். ஐயோ என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே, பிடிச்சு கிடிச்சு கட்டி வச்சு போடுவானுங்களோ. ஐயோ இப்ப என்ன பண்றது, 15,000 ரூபா. ஐயோ இவன் வேற சும்மா விட மாட்டானே. சின்ன பொண்ணு ஏதாச்சும் பண்ணுடி, எனக்கு பயமா இருக்குடி. குந்தாணி இதெல்லாம் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இருக்கிற அவ்வளவு செட்டை நீ தானடி ஆர்டர் பண்ண. சின்ன பொண்ணு ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டு இப்ப என்னடி பண்றது? சரி இருடி, ஏதாவது யோசிப்போம். என்ன பண்றது? ஒத்தரோசா பேசாம அவங்க ஒரு 2 பேர் இருக்கானுங்களா, அவனுங்க தலையில பிள்ளை கட்டிடுவோம். இரு வரேன். எப்பா தம்பி, என்னக்கோ சொல்லுங்கக்கோ. எப்பா தம்பி, என் கூட ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பார்த்துக்க, அதனாலதான் எனக்கு ட்ரீட் வைக்கணும்னு ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு வந்துச்சு. அதான் இன்னைக்கு யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட வராவளோ எல்லாரும் பிள்ளையும் நான் கட்டிக்கிறேன்க்கா அப்படின்னு என்கிட்ட சொன்னா பார்த்துக்க. அதான் இப்போ இங்க நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கே, அதான் உங்க 2 பேர் பிள்ளையும் நான் கட்டிடட்டுமா? வேண்டாம்க்கோ, இது வெறும் 50 100 ரூபா தான்க்கா பில்லு வரும், நாங்களே கட்டிக்கிடுறோம்க்கோ. 100 ரூபானால அந்த பிள்ளை கெட்டுதுங்களா, கெட்ட விடல. வேணாம்ல, அது எதுக்குல தேவையில்லாம நம்மளே நம்ம தின்னதை கட்டிக்கிடுவோம். நாங்களே கட்டிக்கிடுறோம்க்கோ. அப்படியா தம்பி, சரிப்பா. ஒத்தரோசா அந்த 2 பசங்களே பில்ல கட்டிடுவாங்களாம், வாடி நம்ம போவோம். சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? அடியே மூடிட்டு வாடி. எப்பா தம்பி, நாங்க சாப்பிட்டதுக்குள்ள பில்ல அந்த 2 பசங்க கட்டிடுறேன்னு சொல்லிட்டானுங்கப்பா, அந்த பையன்கிட்ட வாங்கிக்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க திடீர்னு? என்னப்பா நீ நம்ப மாட்டியா, இரு அந்த பையனுங்களே சொல்றேன். எப்பா தம்பி பில்ல கட்டிடுவீங்களா? ஆமாக்கோ, நீங்க கட்ட வேண்டாம், நாங்க கட்டிக்கிறோம். உனக்கு கேட்டுச்சுல, அவனுங்க கட்டிக்கிறேன்ட்டானுங்க. சரி அவனுக்கு கெட்டுப்பானுங்க, அவங்க கிட்ட போய் பில்ல கொடுத்துரு சரியா? சரிக்கோ, யாரு கட்டினா என்ன, எங்களுக்கு காசு வந்தா போதும். சின்ன பொண்ணு எப்படிடி, சூப்பர் டி. ஒத்தரோசா சீக்கிரம் வாடி, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது உங்க பில்லு. என்னப்பா 15,100 ரூபான்னு போட்டிருக்கா? ஆமா சார். என்ன ஆமாங்கறா, நாங்க வாங்கினது 2 கோன் ஐஸ்கிரீம் தானே, 2 100 ரூபா தானே, வேற என்ன இந்த 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டுருக்கா? என்னம்ல சொல்ற, 15,100 ரூபாயா? என்ன சார் நீங்க, அங்க 2 லேடிஸ் இருந்தாங்கல்ல, அவங்க பில்ல நீங்க தானே கட்டேன்னு சொன்னீங்க. நான் எப்போ சொன்னேன், என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கே, அவளு யாருன்னே தெரியாது, அவ்வளவு பில்ல நான் ஏன் கட்டணும்? என்ன சார் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, நீங்க தானே சொன்னீங்க அவங்க வந்து பில்ல கட்டிடுவான்னு கேட்டதுக்கு வேண்டாம் நான் கட்டிக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க. நம்மள நல்லா ஏமாத்திட்டு பில்ல நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாளுவல. ஐயே அப்படிதான் போலல, 15,000 ரூபாய் பில்லுல எவ்வளவு கட்டுவா, நல்ல எரும மாடு மாதிரி நல்லா தின்னுபிட்டு நம்ம தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டாளுவல. எப்பா வெயிட் தம்பி, எங்களுக்கு அந்த பொம்பளைகள் யாருன்னே தெரியாது, அவ்வளவு பில்ல நாங்க எப்படி கட்ட முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவு வரும் அவ்வளவு என்னடானா நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு போயிட்டால்வே, 2 வரை எஸ்கேப் ஆயிட்டால்வே. இப்போ நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க, மரியாதை பில்ல எடுத்து வச்சிட்டு வெளிய
ஏல ஏமாத்தி விட்டாள்வல என்னல பண்றது? ஐயா இப்போ 15,000 ரூபாய்க்கு எங்கல போறது? எங்கேயும் போக கூடாது, இந்த இடத்த விட நவள கூடாது, பில்ல தந்துட்டு வெளியே போங்க. ஏ சின்ன பொண்ணு, ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம்டி. நல்ல வேளை, எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன்டி, மாட்டிக்கிடுவோமோன்ட்டு. அட போடி, இந்த சின்ன பொண்ணு இருக்கும்போது நீ ஏன்டி பயப்படுற? அடியே, அப்படி என்னடி போய் சொன்ன? அட போடி, உனக்கு பிறந்த நாள், அதனால உங்க பிள்ளையும் சேர்த்து நானே கட்டிடுறேன்னு. அவன் வேண்டாம், எங்க பிள்ளை 200 100 தான் வரும், நாங்களே கட்டிக்கிறோம்னா அதை அப்படியே அந்த வெயிட்டர் கிட்ட வச்சு அப்படியே சீனா போட்டுட்டேன். அவனுங்க ஏமாந்துட்டானுங்க. நம்ம ஏதோ ஒரு வழியே தப்பிச்சு வந்துட்டோம். பாவம் 15,000 ரூபாய் பில்ல வச்சுட்டு என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. ஆமா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் ரேஷ்மா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.